அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபோட்டோவில் இருக்காங்களே, இந்த பெண்ணோட பேர் குமுதா. இவங்களுக்கு 45 வயசு ஆகுது. இவங்க தற்போது கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே உள்ள களதூர் கிராமத்தில் வசிச்சுட்டு வராங்க. குமுதாவுடைய கணவனின் பெயர் ரவிச்சந்திரன். இவர் லாரி டிரைவராக வேலை பார்த்துட்டு வராரு. மாதத்துக்கு ஒரு முறை தான் ஊருக்கு வந்துட்டு போவார். இந்த தம்பதிகளுக்கு பவித்ரான்னு ஒரு மகள் இருக்கா. அவளுக்கு தற்போது 20 வயசு ஆகுது. குமுதாவுடைய தந்தைக்கு 2 மனைவிகள். மூத்த மனைவிக்கு பிறந்தவங்க தான் இந்த குமுதா. 2வது மனைவிக்கு பிறந்தவர் தான் வேல்முருகன். அதாவது வேல்முருகன் குமுதாவுக்கு தம்பி முறை. திருமணத்துக்கு பிறகு கவிதா கழுதூரில் இருந்து வேம்பூருக்கு குடி வந்துட்டாங்க. குமுதாவுடைய தம்பியான வேல்முருகன் அடிக்கடி குமுதாவை சந்திக்கிறதுக்காக அவருடைய வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காரு. குமுதாவுடைய கணவரான ரவிச்சந்திரனும் லாரி டிரைவர் என்பதால் அவரும் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை தான் ஊருக்கு வரதை வழக்கமாக வச்சுருந்திருக்காரு. இப்படி பல நாட்களாக கணவனை பிரிந்து ஏக்கத்தில் இருந்த குமுதாவுக்கும் தம்பி முறையான வேலுமுருகனுக்கும் இடையே நெருக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த நெருக்கமானது நாளடைவில் இவங்களுக்குள்ளேயே தகாத உறவாக மாறியிருக்கு. அதன் பிறகு வீட்டில் யாரும் இல்லாததை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட குமுதாவும் வேலுமுருகனும் வீட்டில் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வேலுமுருகனும் அடிக்கடி குமுதாவுடைய வீட்டுக்கு வந்துட்டு யாருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தலை. காரணம், இவங்க 2 பேருமே உறவு முறையில் அக்கா தம்பி ஆகும். அதனால் யாருக்கும் சந்தேகம் வரல. குறிப்பாக அவருடைய குமுதாவுடைய கணவனுக்கும் சந்தேகம் வரல. அவருடைய 20 வயது மகளுக்கும் சந்தேகம் வரல. அந்தளவுக்கு இவங்களுடைய தகாத உறவை ரொம்ப ரகசியமாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் திடீர்னு வேலுமுருகனுக்கு சிங்கப்பூரில் வேலை கிடச்சிருக்கு. அவரும் சரின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் வேலைக்கு போயிருக்காரு. அதன் பிறகு பழையபடி குமுதா தன்னுடைய உடல் தேவைக்காக இயங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வேலுமுருகனுடைய அம்மா வேலுமுருகனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட வேலுமுருகன் உடனடியாக குமுதாவுக்கு ஃபோன் பண்ணி, சிங்கப்பூரில் இருந்து ஃபோன் பண்ணி, என்னுடைய அம்மா எனக்கு இப்போ பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நான் வேறு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை சந்திக்க முடியாது. அதுவே நான் உன்னுடைய மகளையே நான் திருமணம் செஞ்சுக்கிட்டா நான் உனக்கு மருமகன் ஆயிடுவேன். அடிக்கடி உன்னுடைய வீட்டுக்கு போகிறதுக்கும் எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நீ நானும் நம்ம 2 பேருக்கு இருக்கக்கூடிய தகாத உறவை கடைசி வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தையில் காட்டியிருக்காங்க. நம்முடைய கணவனும் மாதத்துக்கு ஒரு முறை தானே வரான். அதனால் நம்ம வேலுமுருகனுடைய நம்ம தகாத உறவை கடைசி வரைக்கும் தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமுதாவும் தன்னுடைய மகளான பவித்ராவை வேலுமுருகனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு பண்ணுறாங்க. அதன் பிறகு வேல்முருகனுடைய அம்மா கிட்ட, அதாவது தன்னுடைய சித்தி கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க குமுதா. சித்தியும் அதற்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. அக்காவுடைய மகள் தானே என் மகன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகனுடைய அம்மாவும் அதற்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. அதன் பிறகு வேலுமுருகன் சிங்கப்பூர் வேலையை முடிச்சுட்டு உடனடியாக ஊருக்கு திரும்பி குமுதாவுடைய மகளான பவித்ராவை கல்யாணம் பண்ணி அங்கேயே திரும்ப வாழ ஆரம்பிக்கிறாரு. மீண்டும் அவர் சிங்கப்பூருக்கு போகலை. திரும்ப மலையபடி ஊருக்கு வந்த வேலுமுருகன் தன்னுடைய அக்காவான குமுதாவை சந்தித்து அடிக்கடி உல்லாசமாக இருந்துட்டு வராரு. இதற்கிடையில் பவித்ராவும் கர்ப்பமாயிடுறாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு பிரசவத்திற்காக குமுதா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறமா வேலுமுருகன் தன்னுடைய மனைவியை பார்க்கணும் அப்படிங்கிற சாக்கில் அடிக்கடி தன்னுடைய மாமியாரான தன்னுடைய அக்காவான குமுதாவுடைய வீட்டுக்கு போகிறாரு. அங்கே பக்கத்து அறையில் தான் இவங்க 2 பேருமே தூங்குவாங்க. அப்போ குமுதா தாம் மருமகனோட தினமும் உல்லாசம் அனுபவிக்கலாம் அப்படிங்கிற ஆசையில் தாம் மகக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நீ இப்போ நிறைமாத கர்ப்பிணியாக இருக்க, உன்னுடைய கணவன் அதாவது என் தம்பி வேலுமுருகனும் வரும்போது மது போதையில் வரான். அதனால் அவன் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அவங்ககிட்ட ஏதாவது தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிரும். அதனால் அவனை நீ உங்ககிட்ட படுக்க வைக்காத, நான் என் கூட படுக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அறையிலே அவன் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் மகள்கிட்ட பவித்ரா கிட்ட சொல்லியிருக்காங்க. பவித்ராவும் அம்மா அக்கா தம்பி தானே, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக ஒரு அறையில் படுத்து தூங்குறதும் கணவனை தன்னுடைய அம்மாவுடைய அறைக்கு அனுப்பி வைக்கிறதும் பவித்ரா செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஆனால் குமுதாவும் வேல்முருகனும் பவித்ரா தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பவித்ரா தூங்கியாச்சு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இவங்க 2 பேருமே தினமும் உல்லாசமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே தினமும் தன்னுடைய மகளான பவித்ராவை ஏமாற்றிட்டு குமுதா தன்னுடைய மருமகனான வேல்முருகனோட தினமும் உல்லாசம் அனுபவிச்சுட்டு வராங்க. இப்படியே கொஞ்சம் நாட்கள் போய்கிட்டே இருந்திருக்கு. வழக்கம் போல் வேலுமுருகன் அன்னைக்கும் மது போதையில் வீட்டுக்கு வராரு. தன்னுடைய அக்காவான குமுதாவை தன்னுடன் உல்லாசமாக இருக்கிறதுக்கு அழைக்கிறாரு.
அப்போ குமுதா என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, இன்னும் என் மகள் வந்து தூங்கலை, பவித்ரா வந்து இன்னும் தூங்கலை, அவள் அடிக்கடி அவளுடைய கொலுசு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது, அவள் இன்னும் தூங்கலை, அவள் கொஞ்சம் பாதி முழிப்பில் தான் இருக்கிறா, அப்புறம் நம்ம 2 பேரும் போடுற சத்தத்தை கேட்டு அவள் வந்துடக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேலுமுருகன்கிட்ட சொல்கிறா. ஆனால் வேலுமுருகன் முடியாது, என்னால் என்னோடய உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்த முடியல, நீ வா அதெல்லாம் பார்த்துக்கலாம், வா பொண்ணுக்கு தெரிஞ்சாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அக்காவை வந்து உல்லாசத்துக்கு அழைக்கிறான். இதனால் அதிர்ச்சியான குமுதா வந்து அவனுடைய கழுத்தை பிடிச்சு அப்படியே தள்ளி விடுறாங்க. அப்படி கழுத்தை பிடிச்சி தள்ளி கீழே விழுந்த கொஞ்ச நேரத்திலே பேச்சு மூச்சு இல்லாமல் வேலுமுருகன் இருக்கான். ஏன்னா இது கழுத்தை பிடிச்சி தலை தானே செஞ்சால் இதுக்கு இப்படி பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. வேலுமுருகன் இறந்து போயிறாரு. இதனால் குமுதா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு தன்னுடைய மகளுக்கு நம்முடைய தகாத உறவு தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சவங்க உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சேலை எடுத்து அவருடைய கழுத்தை சுற்றி தூக்கில் தொங்குற மாதிரி செட்டப் பண்ணிடுறாங்க. செட்டப் பண்ணிவிட்டு நேராக தன்னுடைய மகளை போய் எழுப்புறாங்க. பவித்ரா அங்கே பாருடி, நம்ம புருஷன் நம்மளை விட்டுட்டு, என் தம்பி நம்மளை விட்டுட்டு போயிட்டானடி, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, இப்படி வீட்டில் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பார்த்து பதறி அடிச்சுக்கிட்டு பவித்ரா வந்து தன்னுடைய அம்மாவுடைய அறைக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே தன்னுடைய கணவன் தூக்கில் தூங்குறதை பார்த்து அதிர்ச்சியாகிறாங்க. அதன் பிறகு 2 பேருமே சேர்ந்து தன்னுடைய கணவனை எப்படியாவது காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கில் தொங்குனவரை இறக்கி உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிறாங்க. உடனடியாக குமுதா என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய சித்தியான மலர்கொடிக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி சித்தி, இந்த மாதிரி உங்கள் பையன் வேலுமுருகன் மருமகன் வந்து வீட்டை வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, அவரை உடனடியாக நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறோம், நீங்களும் சீக்கிரமாக ஆஸ்பத்திரிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. என்னது, என் மகன் தற்கொலை பண்ணிக்கிட்டானா, ஏன் என்னாச்சு, அவனுக்கு தான் ஒரு பிரச்சனையுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மலர்கொடியும் பதறி அடிச்சுக்கிட்டு மருத்துவமனைக்கு போகிறாங்க. அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் வந்து வேலுமுருகன் இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்கிறாங்க. இதை கேட்ட ஒட்டுமொத்த குடும்பமே வந்து கதறி அழுகுறாங்க. ஏன்னா வீட்டிலேருந்து நல்லா தான் போனேன் என் பையன், எதுக்கு அவன் வந்து தற்கொலை பண்ணிக்கணும், தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குமுதா கிட்ட கேட்டிருக்காங்க. எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தான் மருமகளான பவித்ரா கிட்டையும் கேட்டிருக்காங்க. எனக்கும் எதுவும் தெரியாது அப்படின்னு 2 பேர் கை வச்சிருக்காங்க. இதனால் வேலுமுருகனுடைய தாயாரான மலர்கொடிக்கு இவங்க 2 பேருடைய மீதும் சந்தேகம் ஏற்படுது. உடனடியாக அவங்க கொஞ்சம் கூட தாமதிக்காமல் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உடனடியாக இன்ஸ்பெக்டரான ரமேஷ் பாபு வந்து வழக்கு பதிவு செய்து வேலுமுருகனுடைய உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் தான் வேலுமுருகன் வந்து கழுத்து நெரிச்சு தான் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. இதை பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்த்த இன்ஸ்பெக்டர் அதிர்ச்சி ஆறாரு. அதன் பிறகு இன்ஸ்பெக்டரான ரமேஷ் பாபு, சப் இன்ஸ்பெக்டர் சந்திரா ஆகியோர் பவித்ராவையும் அவருடைய தாயான குமுதாவிடையும் தனித்தனியாக தீவிரமான விசாரணையை மேற்கொள்கிறாங்க. இந்த தனித்தனியான விசாரணையில் தான் பவித்ரா வந்து என்னுடைய கணவன் அம்மாவோட தான் தூங்கிட்டு இருந்தார், அவருக்கும் அவர் 2 பேருமே வந்து அக்கா தம்பி என்பதால் எனக்கு அவங்க மீது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் திடீர்னு அம்மா வந்து தான் எங்கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, அவங்க கணவன் செத்துட்டாரு, தூக்க மாட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட நானே அதிர்ச்சியான அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அதன் பிறகு இந்த கொலையில் முழுக்க முழுக்க குமுதா தான் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்ட போலீஸார் தங்களுடைய பாணியில் குமுதா கிட்ட வந்து கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொள்ள ஒரு கட்டத்தில் எதையுமே சமாளிக்க முடியாத குமுதா தான் வேலுமுருகனை கொலை செஞ்சேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. அதன் பிறகு தான் அவங்க தனக்கும் தன்னுடைய தம்பியான வேலுமுருகனுக்கும் இடையே தகாத உறவு இருந்துச்சு, இந்த உறவை நாங்கள் கடைசி வரைக்கும் தொடர்றது தான் என்னுடைய மகளை நான் அவருக்கு திருமணம் செஞ்சு வச்சேன், என் மகளும் இப்போ கர்ப்பிணியாகி வீட்டுக்கு வந்துட்டா, அவளை பார்க்குற சாக்கில் வேலுமுருகன் வீட்டுக்கு வந்தார், இதையும் நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு என் மக கூட படுக்கக்கூடாதுமா, அப்புறம் ஏதாவது ஒன்றுக்கு ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேலுமுருகனை என்னுடைய அறைக்கு அழைச்சிட்டு போயிட்டேன். என் மகள் தூங்கின பிறகு தினமும் நாங்கள் 2 பேரும் உல்லாசமாக இருந்துட்டு வந்தோம். என் கணவனும் லாரி டிரைவர் என்பதால் அவரும் மாதத்துக்கு ஒரு முறை தான் வந்து வீட்டுக்கே வருவார். இவ்வளோ நாளாக என்னுடைய வாழ்க்கையை நம்ம இழந்தது போதும், இதுக்கப்புறம் நம்ம வந்து வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம மருமகனை வச்சு நம்மளுடைய உடல் தேவையில் பூர்த்தி செய்யணும் அப்படின்னு நினச்சி நான் தினமும் அவரோட உல்லாசம் அனுபவிச்சுட்டு வந்தேன். ஆனால் சம்பவத்தன்று என் மகன் இன்னும் தூங்கவே இல்லை, அதுக்குள்ளே என்னுடைய மருமகன் வந்து என்னை உல்லாசத்துக்கு அழைச்சார், நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி அவரை தள்ளி தான் விட்டேன், ஆனால் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இதை கேட்ட ஒட்டுமொத்த போலீஸாரும் குடும்பத்தாரும் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள இவ்வளோ நாளாக தகாதவர் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கிராமமே இப்போது அதிர்ச்சியில் மூழ்கி போயிருக்கு. தாயுடைய தவறான நடத்தையால் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அவருடைய மகள் இன்று கணவனை இழந்து நிர்கதியாக நிற்பது அவரது குடும்பத்தாரிடையே பெரும் சோகத்தையும் கிராம மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது.